பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாளத்தோட சொல்லி பார்ப்போமா? தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஒரு புக்கு சார். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் மன்னா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தன கரமுதமானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அரகர சங்கர ஜய ஜய சங்கர 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 ஜய ஜய சங்கர அரகர சங்கர ஜய ஜய சங்கர அரகர சங்கர. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம செய்யற வேலை, நம்ம சொல்லுகிற படிக்கிற படிப்பு, நம்ம பாடுற பாட்டு, நம்ம செய்கின்ற செயல் நமக்கு முன்னாடி பிடிச்சிருக்கணும். அப்புறம்தான் பக்கத்துல உள்ளவங்களுக்கோ எழுத்தாப்புல உள்ளவங்களுக்கோ நம்ம செய்யற ஒவ்வொரு அழகா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனோம்னா நம்மளே அதை பார்த்து நல்லா இருக்க. திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சரியா இருக்கா அழகா இல்லையான்னு பாக்குற ஒரே விஷயம் என்னது? ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் தவறாம செய்வோம். எஸ், ட்ரெஸ் பண்ணிட்டு யாராவது நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடியே பார்க்காம நான் காலேஜ் வந்துடுறேன், யாராவது சொல்லுங்க. கண்ணாடி, அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? அதான் சொல்லிட்டீங்களே, கண்ணாடிங்கிறது தமிழ் வார்த்தை அல்ல. கண்ணாடிக்கு முகம் பார்க்கும் சொல்லுங்க. சில வார்த்தைகள் நம்ம ரெகுலரா நம்ம பயன்படுத்த முடியாது, தெரியாததுனால அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு. கண்ணாடியினுடைய தமிழ் வார்த்தை என்ன? சரி, அதை விடுங்க. பிளேடு எல்லாரும் தெரியும் இல்லையா? ரொம்ப நேரம் நானே இப்ப சப்ஜெக்டுக்கு போகாம வேற ஏதாவது சொன்னா, சார் பிளேடு போடுறாரு. பிளேடு தெரியுங்களா எல்லாருக்கும்? தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தை என்ன? பிளேடுக்கு என்ன தமிழ்ல? பிளேடுக்கு தமிழ் வார்த்தை கத்தி இல்ல.
கண்ணாடிக்கு தமிழ் வார்த்தை என்ன? பிளேடுக்கு தமிழ் வார்த்தை என்ன? திருச்சிற்றம்பலம். நான் 2 வார்த்தை சொல்லுவேன், அடுத்த 2 வார்த்தை நீங்க சொல்லணும். கணபதி என்றிட, கணபதி என்றிட, கணபதி என்றிட, கணபதி என்றிட. நல்லா நான் என்ன சொல்றேனோ திருப்பி கரெக்டா வாங்கி அர்த்தம் சொல்லணும். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, அடுத்து சொல்லணும். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட கருமமாதலால். கரெக்டா சொன்னீங்க, அப்படியே மாறுறீங்க. அடுத்தது நோட் பண்ணுங்க. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும். இதுதான் நம்மளுடைய கவனத்தை ஷார்ப் பண்றது. என்ன சொல்றாங்க இப்ப நான் வந்து அடுத்து நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது சொல்லுங்கன்னு ஏதாவது சொன்னா, கணபதி என்றிட, 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 கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட கருமம் மாதலால். வெரி குட், வெரி குட், வெரி குட். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. காலேஜுக்கு டைம் ஆச்சு. நல்ல தக்காளி சட்னி அருமையா பண்ணி பெருங்காயம் எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அருமையா கொண்டாந்து பக்கத்துல வச்சிடுறாங்க. தட்டு வச்சுட்டாங்க அம்மா. இட்லி கொண்டாந்து வச்சிடுறாங்க, தட்டுல இட்லியும் வச்சிடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம? மா தக்காளி சட்னி நான் ஊத்திக்கணுமா இல்ல வெறும் வீட்லயே சாப்பிட்டோமான்னு கேட்போமா? கேட்டா அந்த இடத்துல என்ன விழும்? ஆட்டோமேட்டிக்கா கை போகுது இல்லையா கரண்டில. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். அடுத்த வரி, அடுத்த வரி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், கணபதி என்றிட, கணபதி என்றிட, கணபதி என்றிட, கணபதி என்றிட. இப்ப நீங்க 2 வரி சொல்லுங்க, நான் 2 வரி சொல்றேன். கணபதி என்று கலங்கும் வல்வினை, காலனும் கைதொழும், கருமம் மாதலால் கவலை தீருமே. யாருக்கா சந்தேகம் இருக்கா இந்த ஒரு வரியில? ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஆரம்பிக்க போறது இந்த மகுடம் சொல்லிட்டு கணபதி பாட்டு. இந்த 4 வரி சொன்னா அவ்வளவு பேரும் நம்மளை திரும்பி பார்க்கணும். பார்க்க வைப்போமா வேண்டாமா? வைக்கலாமா? எங்க அருமையா இருக்குது அந்த ஒரு சப்தம் நல்லா இருக்கே அப்படின்னு சங்கராச்சாரியார் பெரியவா நம்மளை கூப்பிடணும். கிட்ட என் பக்கத்துல வர சொல்லுங்க அப்படின்னுட்டு. செய்யலாமா? இன்னொரு முறை மகுடம் சொல்லிடலாமா? சொல்லுங்க. தென்னாடு மகுடம் 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 மகுடம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையும் மன்னா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. எழுதலையா? ஆரூர் பேனா வச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஆமா, யாராவது ஒருத்தர் எழுதுங்க, போர்ட்ல எழுதுங்க. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி.
ஆரூர்னா எந்த ஊரு? ஆரூர்னா எந்த ஊரு? திருவாரூர். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. சீரார் சின்ன ரா வரணும். திருவையாரா போற்றி. முதல் வரி அரஹர நம பார்வதி பதையை எழுதிட்டீங்களா? அரஹர மகாதேவா எழுதிட்டீங்களா? ரெண்டாவது அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரெண்டாச்சா? மூன்றாவது ஏகம்பத்துரை பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. நான்காவது அண்ணாமலையும் கண்ணார் அமுத கடலே போற்றி. அஞ்சாவது ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. ஆறாவது தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. இது வரைக்கும் மஸ்ட். ஆடக மதுரை விட்டுட்ட. ஆடக மதுரை அரசே போற்றி எழுதிங்க. ஏற்கனவே ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் நகர்னு ஏதோ சொல்லுவாங்க. துங்கா நகரம் இது. மதுரை எதுக்கெல்லாம் ஃபேமஸ்? ஃபர்ஸ்ட் மீனாட்சி சொல்லுங்க, அப்புறம் தான் மதுரமல்லி. மதுரமல்லி மதுரமல்லி
சரிங்களா? அப்புறம் வேற மதுரை மீனாட்சி, மதுரை மல்லி, மதுரை மீனாட்சி. அப்புறம் என்னது? ஜிகர்தண்டா. எஸ், அதுவும் பர்டிகுலரா ஜிகர்தண்டா எந்த இடம்? மதுரை விளக்குத்தூண் ஜிகர்தண்டா. நீங்க நிறைய பாடல்லாம் படிச்சீங்கன்னா நான் ஹெச்ஓடிட்ட கேட்டு மதுரைக்கெல்லாம் நம்ம டூர் போலாம். விளக்குத்தூண்ல நிப்பாட்டி ஜிகர்தண்டா அந்த ஸ்பெஷல் கடையில வாங்கி கொடுப்பேன். மதுரையில பன் பரோட்டா. அது எங்க பார்த்தாலும் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. காஞ்சி மாநகரத்துக்கு என்ன சிறப்பு? காஞ்சி காமாட்சி அம்மன். அப்புறம் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து. ஏன் அந்த பாட்டுல காஞ்சி பட்டுடுத்தின்னு சொன்னா? பட்டுனாலே காஞ்சி. அப்புறம் காஞ்சிபுரம் உள்ளூர் மல்லி கேள்விப்படலையா? இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியாது இது? காஞ்சிபுரம் ஸ்பெஷல் மல்லி தெரியுமா தெரியாதா? சித்திரை லாஸ்ட்ல வைகாசி மாசம் ஃபுல்லா நம்ம பூக்கடை சத்தத்துல போய் உள்ளூர் மல்லின்னு கேட்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் பூ, அடுக்கு மல்லி மாதிரி இருக்கும். என்ன தெரியலங்கிறீங்க? உண்மையிலே தெரியலையா? என்ன கலாய்க்கிறீங்களா யாராச்சும்? என்ன இவ்வளவு ஃபேமஸான ஐட்டம் தெரியலன்றீங்க? கோயில் இட்லி தெரியுமா? அது யாருக்கா தெரியாம இருக்கா? காஞ்சிபுரம்னா காமாட்சி அம்மன் பட்டு, உள்ளூர் மல்லி. உள்ளூர் மல்லின்னு தான் சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் மல்லின்னு சொல்ல மாட்டாங்க. உள்ளூர் மல்லி, கோயில் இட்லி இதெல்லாம் ஃபேமஸ். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இந்த கூடல் இலங்கு குருமணி போற்றி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே? என்ன தேதி? தமிழ் தேதி என்ன? அங்க பார்க்க கூடாது, அங்கேயும் போகுது. காலையில யாரும் காலண்டர் கிழிக்கிறது இல்லை அதானே? எத்தனை பேரு காலைல எந்திரிச்சு வணக்கம் சிவாய நம்ம திருச்சி தமிழ் சொல்றீங்க அம்மாவுக்கு? சார் அதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க சார். ஏம்மா உங்க அம்மாவுக்கு நீங்க சொல்லாம வேற யாருமே சொல்லுவா? அம்மாவுக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? ஐயாவுக்கு வணக்கம் சொன்னீங்களா? ஹெச்ஓடி சார் வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லுவீங்களா? நீங்க உள்ள வளையும் போது பிரின்சிபால் வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவீங்க. என் பெத்த அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொன்னா என்ன? ஏன் தவறா தெரியுதா? இல்லையா? நல்லது தானே. அபிராமி அந்தாதி 2 பாட்டு சொல்லியிருக்கோமா? என்னென்ன பாட்டு பாடி பார்க்கலாமா? வெள்ளிக்கிழமையா இருக்கு. திருச்சிற்றம்பலம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அங்குசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுல தெரியுதா? அப்படின்னா என்ன? அங்குசம்னா என்ன? பெரிய விலங்கு எது? மனிதனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அடங்கக்கூடிய பெரிய விலங்கு எது? யானை. யானை அடக்கிறதுக்காக அப்படி ஒரு
குச்சி மாதிரி வந்து அதுல இரும்புல ஒண்ணு வச்சிருப்பாங்க, பித்தளையில வெள்ளியில கூட வச்சிருப்பாங்க. தங்க பூன்னு சொல்லுவாங்க, அது வெள்ளி பூன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு இப்படி காதலியோ இல்ல வேற எங்கேயாவது அப்படி உடம்புல பட்டுடுச்சுனால அப்படியே நின்றுடும். அந்த அங்குசம்ங்கிற ஒரே ஒரு குச்சி மேல எப்படி நம்ம தொரடு இருக்கு இல்லையா, அந்த தொரடு மாதிரியான வடிவமைப்புல இருக்கும். அத யானையை நிப்பாட்டிட்டு அதை காலில் வச்சுட்டு தைரியமா 24 மணி நேரம் யானையை விட்டுட்டு எங்க வேணாலும் யானை பாகம் போலாம், அதை விட்டு நவராது. அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானையை கட்டுப்படுத்த கூடிய ஒரு ஆயுதம் அந்த சின்னோண்டு குச்சி. அப்படி தள்ளி விட்டுட்டு அது போக தெரியாதா? ஆனால் குழந்தையிலிருந்தே ட்ரைனிங் பண்ணும்போதே அதை வந்து ஒவ்வொரு முறையும் அதாலேயே இழுத்து பழக்கப்படுத்திருப்பாங்க. அது இழுத்தா அது வலி வரும். அதுக்கு அந்த குச்சியை வந்து அந்த யானைக்கு முன்னாடியே காலில் படுற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா யானை 24 மணி நேரம் ஆனாலும் 24 மணி நேரம் ஆனாலும் யானை நகராது. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாட்டை? இப்ப பாடலாமா? துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுக்கலாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா அப்படியே பாருங்க, கண்டினியூ. கிளாஸோட ஒரு பக்கம் மட்டும்தான் ஒளி வருது, மற்ற பக்கம் வரல. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பக்கம் 19 எடுத்துங்க. காமாட்சி அம்மன் விருத்தம். எத்தனை பாட்டோட அன்னைக்கு முடிச்சோம்? ஞாபகம் இருக்கா? 4 பாட்டு முடிச்சோமா? எத்தனை பாட்டு நம்ம படிச்சோம் அன்னைக்கு? கடைசியா என்னைக்கு வகுப்பு நடந்தது? தேதி சொல்லுங்க. தேதி இருக்கா?
எத்தனை பாட்டு முடிச்சோம்? 4 முடிச்சிருக்கோம். 5வது பாருங்க. பெற்றதா என்றுன்னை மெத்தவும் நம்பினான் பிரியாமல் இருந்தேனம்மா. பெற்றதா என்றுன்னை மெத்தவும் நம்பினான் பிரியமாய் இருந்தேனம்மா. பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாது உன் புருஷனை மறந்தேனம்மா. பக்தனா இருந்து உன் சித்தமும் இல்லாமல் வாராமுகம் பார்த்திருந்தால் பாலன் யான் எப்படி, பாலன் யான் எப்படி விசனமில்லாமலே விசனமில்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா. இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் இல்லையம்மா. இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மம் அல்லலம்மா. எந்தனை ரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவம்மா. அத்திமுகன் ஆசையால் இப்புத்திரனை மறந்தாயோ அதை எனக்கு அருள் புரிகுவாய். அத்திமுகன் ஆசையால் இப்புத்திரனை மறந்தாயோ அதை எனக்கு அருள் புரிகுவாய். அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திர காரிணியே. மாய சுரூபினி மகேஸ்வரியுமானனி மலையரையன் மகளானனி. தாயே மீனாட்சினி சத்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி. தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ. சரவணனை ஈன்றவளும் நீ. பேய்கள் உடனாடி நீ. அத்தனிட பாகம் அதில் பேரு பெற வளர்ந்தவளும் நீ. பிரணவ சுரூபினி பிரசன்ன வல்லினி பிரிய உண்ணாமுலை நீ. ஆயி மகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. உள்ளாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகளை சொல்லவில்லையோ. பேய்ப்பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ. கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு கதறி நான் அழுத குரலில் கடுகதினில் எட்டி ஒரு கூறுவதலாகி உன் காதினில் நுழைந்ததில்லையோ. இல்லாத வன்மங்கள் என் மீது ஏனம்மா.
இனி விடுவதில்லை சும்மா. இருவரும் மடிபிடித்து திருதனில் வீழ்வது இது தர்மம் அல்லவம்மா. எல்லோரும் முன்னையே சொல்லியே பேசுவார், அது நீதி அல்லவம்மா. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே. 11வது பாட்டு பாருங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னிலம்மா. இனி யாகிலும் கிருபை வைத்தென்னை ரட்சியும். இனி ஜென்மம் எடுத்திடாமல் முத்தி தர வேணுமென்று உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே. முன்னும் பின்னும் தோணாத மனிதரை போல முழுத்திருக்காதே அம்மா. வெற்றி பெற உன் மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் 11ஐயும் விருப்பமாய் கேட்டு நீ அளித்திடும் செல்வத்தை விமலனாரேச போறார் அத்தனிட பாகமதை விட்டு வந்தேயன் அருங்குறையை தீருமம்மா. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. 2வது பாடல் எடுத்துங்க. அதிலே 2வது பாடல் பக்கம் 20. 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, வாடக தண்டை கொலுசும் பச்சை வைடூரியமும் இச்சையாய் இழைத்திட்ட வாத சிலம்பின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்ன பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுவதும் வைடூரியமும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாய் இருக்கின்ற காதினில் கம்மலும் சிங்கையில் பொன் கங்கணமும் ஜெகமெல்லாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனால் சொல்லதிரமோ. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் எடுத்துங்க. எத்தனை பேர் படிச்சுட்டு வந்தீங்க? ஏதாவது படிச்சு பாத்தீங்களா? திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி,
மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவ் பேயாய் கணங்களாய். இப்போ இந்த வருஷப்படி நம்ம எத்தனாவது ஜென்மத்தில் இருக்கோம்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் இருக்கும். மனிதராய் 9வது பிறவியில் இருக்குமா? இன்னும் அடுத்தது எப்படி போனோம்? அடுத்தது என்ன எப்படி போறோம்? இப்பவே நம்ம மனசெல்லாம் என்ன, எல்லாரும் இங்க இருக்கீங்க, சிவபுராணம் சொல்றீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு அம்மா காலையில பூண்டு மிளகா அப்படியும் தோசையும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, இன்னும் 2 சாப்பிடலாம், காலேஜுக்கு டைம் ஆச்சு, மிச்சம் இருக்குமோ, இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலாமோ. இங்கதான் உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நம்ம மனசு எங்க போகுது? எங்கெங்கெல்லாம் அலையுது? எது அலையும்? இதனாலையும் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். பேய்க்கு அப்புறம் என்ன? வல்ல அசுரராகி எல்லாத்துலயும் அடிபட்டு மிதிபட்டு சொல்லுவான்ல, ஜோசியம் பார்க்க போனானா, உனக்கு 40 வயது வரைக்கும் கஷ்டப்படுவ, மிதிப்படுவ, அடிபடுவ, எல்லா கஷ்டமும் இருக்கும். சாமி 40 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகி போயிடும்னு இல்லையா? அந்த மாதிரி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. எத்தனை பேர் வேண்டிக்கிறீங்க? விளக்கேற்றி வச்சுட்டு வேண்டிக்க சொன்னேன், வேண்டிக்கிட்டீங்களா? 3 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு யார் வந்துகிட்டு இருக்கா இப்போ? வெரி குட். யார் இப்ப சொன்னா? குபேரன் வர்ற அளவு நம்ம வீடு இருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க அப்பா அம்மா பெரியவங்க உங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க. திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போன் வருது, நான் தலைமைச் செயலாளர் பேசுறேன், நாளை மறுநாள் நீங்க சங்கரா காலேஜில் படிப்பதை பாராட்டி பிரின்சிபால் உங்க வீட்டுக்கு வரப்போறாரா? என்ன செய்வீங்க? வீடு அப்படிதான் இருக்குமா? முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வர்றாரா, உங்களை பாராட்ட போறாரா? என்ன செய்வோம்?
வீட்டை ஒட்டாடு அடிப்போம், சுத்தம் பண்ணுவோம், கழுவி விடுவோம், என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுவோம். அவங்கள வந்தாங்கன்னா எப்படி இன்வைட் பண்ணும் இல்லையா? சரி, உங்க லைனுக்கே வர்றேன். இதெல்லாம் டல்லா இருக்கு. என்ன பிரின்சிபால் வந்தானா, முதலமைச்சர் வந்தானே, திடீர்னு ஒரு போன் வருது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு நடிகர் விஜய் உங்க வீட்டுக்கு வராராம். அப்படியேதான் வட, என்ன வந்தா வரட்டும், என்ன செய்வோம், எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும், எங்க உட்கார வைக்கணும், வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கலாமா, காஃபி கொடுக்கலாமா, பக்கத்துல நின்று ஜூஸ் கொடுக்கலாம். அதுங்களா ஜூஸ் எல்லாம் வருது பாரு. பக்கத்துல நின்று யாரெல்லாம் போட்டோ எடுக்கிறது, பக்கத்து வீட்டுல ஓடி போய் சொல்லுவோம், எழுத்து வீட்டுல சொல்லுவோம், ரிலேஷனுக்கெல்லாம் போன் பண்ணுவோம், எங்க வீட்டுக்கு நடிகர் வராராம் அப்படின்ட்டு இல்லையா? இப்போ ஒரு நமக்கு பிடித்தவங்க யாராவது ஒருத்தர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம எந்த அளவு அழகுபடுத்துறோம். சுவாமி கிட்ட விளக்கேற்றி வச்சு, என் கூட இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள், எனக்கு கெடுதல் பண்ணக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடணும். எனக்கு நல்லது செய்யக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்கதான் என் கூட இருக்கணும்னு எத்தனை பேர் வேண்டிட்டு இருக்கீங்க? கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுட்டேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. அடுத்த வரியிலிருந்து, வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம், இந்த ஒரே ஒரு வரிக்கு தான் சொன்னப்போ, எதையெல்லாம் பொய்யாகி இருக்கிறதோ என் வாழ்க்கையில, எதெல்லாம் நான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதில் பொய்ன்னு தீர்க்க எனக்கு காட்டி கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து விடு. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. சொல்லுங்க இப்போ. மெய்ஞானமாகி மிளிகின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. நல்ல பொய் சொல்லாம ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க மனசெல்லாம் மனித மனமா, தெய்வ மனமா, விலங்கு மனமா? ஏன் எல்லாரும் ஒத்துக்கிறோம் விலங்கு மனசுன்னு? ஏன்? இந்த மனசு ஒரு மிருகமா? ஒரு தவக்கலை, கரெக்ட் தானே? தாவிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல 2 ஃப்ரெண்டை பிடிக்கும், செகண்ட் இயர்ல அந்த 2 ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு வேற 2 ஃப்ரெண்டு பிடிக்கும், தேர்ட் இயர்ல அதையும் கட் பண்ணிட்டு வேற பிடிக்கும், அடுத்த காலேஜ் போகும்போது இதை ஃபுல்லா கட் பண்ணிட்டு அந்த காலேஜில் பிடிச்சிக்கும் இல்லையா? தயவு செய்து பழச எதையும் மறக்காதீங்க.
நம் வந்த வாழ்வு, நமக்கு உதவுனவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நமக்கு எந்த ரூபத்திலெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உதவி இருக்காங்க, நீங்களும் உங்களுக்கு உதவுங்க. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. நம்ம மனசு விலங்கு மனம்னு எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? யாராவது இல்லைன்னு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டீங்களா யாரும்? சார் கிடையாது சார், மனித மனம் தான் என்னது. மனித மனம்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். மனசை அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தீங்கன்னா எதை பத்தியும் நினைக்க கூடாது. மனசு அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கணும். முடியுமா? இப்படி கண்ணை முடிக்கிறீங்க, 5 நிமிஷம் டைம் பார்த்துக்கிறீங்க, 5 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்றீங்க, தியானம்னு பேரு. ஆனா மனசும் தியானத்துல இருக்கணும். எத்தனை பேரால முடியும்? அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் மனித மனம். இப்ப நம்ம மனசெல்லாம், நான் இன்னைக்கு இப்ப கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், சரியா 11:30 மணிக்கு தூசி தெரியுமா? தூசி கிட்ட பாடல் பெற்ற தலம் குரங்கு அணில் முட்டம். குரங்கு அணில் முட்டம்னா காகம். 3ம் பூஜை செய்த ஒரு சிவன் கோயில். 11:30 மணி கச்சேரி. சென்னையில இருந்து பக்கவாத்தியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 50 பேர் இது வரைக்கும் வந்துட்டாங்களாம் கோயிலுக்கு. ஒரு 200 பேரை எதிர்பார்க்கிறோம். 11:30க்கு கச்சேரி, 11:30 1. உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா என் மனசு எங்க இருக்கு? வந்திருப்பாங்களா? அந்த டிராவல்ல கார்ல வந்துகிட்டு இருந்தவங்க வந்துடுறாங்களா? நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா? மனசு ஃபுல்லா அங்க அலபாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வகுப்பு இங்க எடுக்கிறேன், என் வாய் சிவபுராணம் சொல்லுது, என் மனசு அங்க இருக்கு. அதெல்லாம் இல்ல சார், என்னுடைய மனசு என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க கண்ட்ரோல்ல எது இருக்கும்? உன்னை பார்க்க கூடாதுன்னு மனசு நினைக்குது. கண்ணு பார்க்காம இருக்குமா? இருக்குமா? உன்னை கேட்க கூடாதுன்னு மனசு நினைக்குது. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசவே கூடாது, கடைசி வரை இருப்பா? இருக்குமா? அப்ப அந்த மனசு அலப்பாயுது இல்ல. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. தயவு செய்து அன்பை கொடுங்க எல்லாருக்கிட்டையும். கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும். சொல்லுமா? இந்த புத்தகத்தினுடைய பேரை ஹெட்லைன் என்ன தெரியுமா? காதலாகி கசிந்து. கசிந்துன்னா அதுல உண்மை இருக்கும். ஏதோ டைம் பாஸுக்காக நான் உன்ட்ட ஃப்ரெண்டா பழனண்டி, 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு இதோட கட், அது இல்ல. கடைசி வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கணும். நல்லவங்க நம்ம கூட இருக்கணும், நம்ம நல்லவங்களா இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்வாழ்க்கையா இருக்கணும். அதனாலதான் காதலாகி கசிந்துன்னு போட்டாங்க. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும். நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே. நம்ம உண்மையா நேசிக்கிறது, நம்மளுக்கு எந்த ரூபத்திலையும் இடைஞ்சல் பண்ணாத ஒரே ஒரு ஆன்மா எது? யாரு? அம்மா தான். சரிதானே? யாருக்கா டவுட் இருக்கா? பெத்த அம்மாவை விட வேற ஏதாவது ஒரு பெரிய தெய்வம் இருக்கா? அம்மாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும். இந்த பாட்டு தெரியுமா? விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும். நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே.
ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே பூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கா நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் போற்றி சொல்லுங்க வேற்றி விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நிம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்க பணிந்து பல்லோரும் ஏற்க பணிந்து எந்த அளவுக்கு நம்ம பணிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க. நமக்கு பாராட்டு வேணுமா கெட்டது வேணுமா? நல்லது வேணுமா கெட்டது வேணுமா? நல்ல உணவு வேணுமா கெட்ட உணவு வேணுமா? நல்ல படிப்பு வேணுமா கெட்ட படிப்பு வேணுமா? நல்ல கல்லூரி வேணுமா நல்ல இல்லாத கல்லூரி வேணுமா? நம்ம சங்கரா கல்லூரி நல்ல கல்லூரியா இல்லாத கல்லூரியா? சவுண்ட காணுங்க. நமது கல்லூரி நல்லா சொல்லுங்க, பதிவாயிட்டு இருக்கு. திருச்சிற்றம்பலம் பக்கம் 36 எடுத்துங்க. 2 பாட்டு முடிச்சிரும். பக்கம் 36 எடுத்துட்டீங்களா? நொந்தா ஒன் சுடரே நுணையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயகலாம் வந்தாய் போயறியாம் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேற்றளி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. இன்னொரு முறை. நொந்தா ஒன் சுடரே நுணையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயறியா மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான்
திருமேற்றலி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போய் அறியா மனமே புகுந்து நின்று சிந்தாயந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எம் தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போய் அறியா மனமே புகுந்து நின்ற சிந்தாயந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயறியா மனமே புகுந்து நின்ற சிந்தா எந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எம் தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. அடுத்த பாட்டு பாருங்க. ஆட்டான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றலி உரையும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. ஆட்டான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றலி உரையும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே. ஆட்டான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றலி உரையும் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றலி உரையும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. மோராதொரு கால் நினையாதிருந்தாலும் மோராதோர் கால் நினையாதிருந்தாலும் வேறா வந்தன் உள்ளம் புகவல்லமை பொருளே சேரார் தன்கழனி திருமேற்றலி உரையும் ஏரே உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. உற்றார் சுற்றமென்னும் அது விட்டு நுண்ணடைந்தேன் எற்றால் என் குறை என் இடலா துறந்தொழிந்தேன் செற்றாய் மும்மதிலும் திருமேற்றலி உரையும் பற்றேன் உன்னையல்லால் பணிந்து ஏத்த மாட்டேனே. எம்மான் எம்மான் என் இவரிட்டரந்தொழிந்தார் மெய்மா மெய்மா பாருங்க கரெக்டா
மெய்மால் ஆயின தீர்த்து அருள் செய்யும் மெய்ப்பொருளே. மெய்மால் ஆயின தீர்த்து அருள் செய்யும் மெய்ப்பொருளே. கைமார் ஈருரியாய் களமேற்றலி உரையும் பெம்மான் உன்னையல்லால் பிரிந்தேத்த மாட்டேனே. நானேல் உன்னடியால் நினைந்தேன் நினைதலுமே ஊனோர் இவ்வுடலும் புகுந்தாயன் ஒன் சுடரே. தேனே இன்னமுதே திருமேற்றலி உரையும் கோனே உன்னையல்லால் குளிர்ந்து ஏத்த மாட்டேனே. கையார் வெஞ்சிலை நானதன் மேல் சரங்கோத்தே எய்தாய் மும்மதிலும் எரி உன்ன எம்பெருமான் செய்யார் பைங்கமல திருமேற்றலி உரையும் ஐயா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. விரையார் கொன்றையினாய் விமலா இனி உன்னையல்லால் உரையேன் நாவனதால் உடலில் உயிர் உள்ளளவும் திரையார் தன்கழனி திருமேற்றலி உரையும் அறையா உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே. நிலையாய் நின்னடியே நினைந்தே நினைதலுமே தலைவா நின்னினைய பணிந்தாய் சலமொழிந்தேன் சிலையார் மா மதில் சூழ் திருமேற்றலி உரையும் மலையே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. பாரூர் பல்லவனூர் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீரூரும்புறவில் திருமேற்றலி சிவனை ஆரூர் அன்னடியான் அடித்தொண்டன் ஆரூரன் சொன்ன சீரூர் பாடவல்லார் சிவலோகம் சேர்வாரே. திருச்சித்தம்பலம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று ஊருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. திருவண்ணாமலை எத்தனை பேர் போயிருக்கீங்க? கிரிவலம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கிரிவலம் என்ன யாருமே போனது இல்லையா? நம்ம திருவண்ணாமலை பாட்ட கத்துக்கிறோம், ஹெச்ஓடிட்ட பர்மிஷன் வாங்குறோம், பிரின்சிபால்கிட்ட வாங்குறோம், ஒரு பஸ் எடுத்துக்கிறோம், திருவண்ணாமலை போறோம், எல்லாம் பஸ்லயே உட்காந்துட்டு வாழைப்பூ வடை சாப்பிட்டு வந்துடுறோம். சரியா ஐயா? சரிங்க, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில வந்துட்டுமா? சரிங்க சார். அடியண்ணாமலை, திருவண்ணாமலை கிரிவலத்துல அடியண்ணாமலைன்னு ஒரு இடம் கோயில் இருக்கு. அதற்குரிய பாடல் தான் இப்ப பாடணும். இப்ப ஒரே ஒரு 4 வரி முடிச்சிருவோம். உருவாய்
அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஒரே ஒரு முறை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.